இயக்குனரும் சரி எல்லாருமே அவரோட விஜய் சாரோட ஃபேன்ஸ். ஸோ அவரோட முகம் வந்து இந்த படத்தில் எங்கேயாவது வேணும் அப்படின்னு டேரக்டர் யோசிச்சாரு. ஸோ அதனால் அவர் வச்சது தான். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ராம் அண்டு லீலா 21ஆம் தேதி, அதாவது நாளான்னைக்கு தேட்டரில் வரப்போகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் படம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது அகைன் ஒரு புது டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன். ஸோ இது இவரோட முதல் படம். தேங்க்யூ ஸோ மச். அகைன் கவின், நீங்கள் ஜோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. வில்லன் தானே? ஓகே. வர்த்திகா, ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இது உங்களோட முதல் படம். தாஃபியா, ஸோ இவங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு படம். என்னோட தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி தயாளன், ரொம்ப முக்கியமான கேரக்டர். படம் பார்த்தவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்கள். ஸோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். நான் வந்து இதான் என்னோட ஃபஸ்ட்டு படம். ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். So that's all I'll be speaking in English. But thank you so much to all the press, to all the media for coming here and for watching our film and for giving it love. I really hope you enjoyed it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தாஃபியா அண்ட் இது என்னோட முதல் படம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. பாலாஜி ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்களாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது. ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஆகஸ்ட் 21 நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம் இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆகுது நம்ம படம், ஆகஸ்ட் 21. ஸோ மக்கள்கிட்ட எடுத்து போய் சேருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த படத்தை பார்த்தீங்களோ அதே சந்தோஷத்தோட மக்கள்கிட்ட போய் இது எல்லாத்தையும் எடுத்து போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. நன்றி. கதை ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. கேட்கும்போதே சிரித்து கேட்க முடிஞ்சுது. அது அப்படியே தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ வர எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான படம். ஸோ அதனால் இதை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஐ மீன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் சென்சார் வந்திருக்கு. ஐ மீன் நேற்று நைட்டு தான் கைக்கு வந்தது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் மக்கள்கிட்ட இதை பற்றி பேச முடியுமோ, மக்கள்கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துருங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அண்ட் டிஃப்ரெண்ட்டான கதை பண்ணணுன்றது ஆசை தான். அது கேட்கும்போது அது என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற ஆசையில் பண்ணது தான். ஆமாம். இயக்குனரும் சரி எல்லாருமே அவரோட விஜய் சாரோட ஃபேன்ஸ். ஸோ அவரோட முகம் வந்து இந்த படத்தில் எங்கேயாவது வேணும் அப்படின்னு டேரக்டர் யோசிச்சாரு. ஸோ அதனால் அவர் வச்சது தான். ஓகே. அப்படிங்களா? இல்லை அப்படி நினச்சி பண்ணலை. இது கதை என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, அப்படி பண்ணலான்னு பண்ணது தான். ஸோ இது நமக்கு இதே மாதிரி என்டர்டெய்னிங்கான படங்கள் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் பண்ணது. ஒரு புரட்சியாளர்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. இது வந்து இது புரட்சியாளர்னு நீங்கள் வந்து வேணும்னு வச்சிங்களா, இல்லை நீ ஏலியனை லவ் பண்ணுறதுனால உங்களே புரட்சியாளர்னு சொல்லி? இல்லை, இந்த கதையில் அவனை புரட்சியாளர்னு சொல்கிறதுக்கு அதுதான் மெயின் காரணம். முன்னாடியே அதாவது சில விஷயங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் அட்வான்ஸ்டாக யோசிப்பேன், புரட்சிகரமாக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். பட் ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த ஏலியனோட அந்த லவ் அப்படின்னும் போது அது புரட்சிகரமான ஒரு செயல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனே தன்னை சொல்லிப்பான். ஸோ அது அந்த கதாபாத்திரத்துக்காக சொன்னது தான். நன்றி. எல்லாரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சிரித்து சந்தோஷமாக இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நான். ஒன்ஸ் அகெயின் வந்த பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெளியில் வந்து படம் எப்படி இருக்குன்னு இவ்வளோ சந்தோஷமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதை அப்படியே போய் மக்கள்கிட்டையும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எழுதிக்கிட்டு இருக்காரு. ஓகே, தேங்க்யூ. நன்றி.